இது கோலார் தங்கவேல் நகரசபைக்கு உட்பட்ட ஒரு இந்த போர்டு. இந்த போர்டு உருவாகி சுமார் ஒரு 7 வருஷமா ப்ரோசஸ் இருந்து இப்போ போன வருஷம் இந்த போர்டு வந்துட்டு இது போட்டிருக்கிறாங்க. இது நகரசபைக்கு உட்பட்ட 35 வார்டுக்குள்ள இருக்கிற 35வது வார்டு பண்டாரம் வார்டுல இருக்கிற இந்த போர்டு. இந்த போர்டு முழுமையா இன்னைக்கு ஆசிரியா போர்டு ஆசிரியா போர்டுக்கு வந்துட்டு இந்த இடம் சேர்ந்துடுச்சு. இது கேஜிஎஃப் எம்எல்ஏ முதல் முறையா எம்எல்ஏ ஆன உடனே ஒரு புதிய நகரத்தை உருவாக்கணும், நவீன நகரத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஆசிரியா போர்டுல இருந்து புது ஸ்கீம் எடுத்துன்னு வந்து சுமார் 900 சில்லற வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து ப்ராசஸ் எல்லாம் நடந்து ஒரு 7 வருஷம் ஆயின்னு இருக்குது. அப்புறமா இது இப்ப 2வது முறை எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா இது தங்கவயல் நகர அபிவிருத்தி இலாக்கா மூலயமா அதிகாரப்பூர்வமா அப்ரூவல் செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் லே அவுட். அதாவது பிரைவேட் லே அவுட்டுக்கு தான் வந்துட்டு எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, கேவிடி அப்ரூவல் பண்ணோம். ஆனா முதல் முறையா கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய இடத்துங்களையே நகர அபிவிருத்தி இலாக்கா மூலியமா பதிவு செய்யப்பட்டு அவங்களால அப்ரூவல் செய்யப்பட்ட முதல் கவர்மெண்ட் லே அவுட் இது. இப்ப நம்ம பார்த்துன்னு இருக்கிற இடம் வந்து முதல்ல ஜனதா ஹவுசிங்னு சொல்லி கட்டி அவசர அவசரமா நாசமாகி போன வீடுங்க தான் அங்க இருக்கிறது. அந்த வீடுங்களை வந்து இப்போ டெமாலிஷ் பண்ணி புதுசா அங்க கட்டணும்னு சொல்லி முடிவு எடுக்கும் போது சில தகராறுங்க ஆனதுனால அந்த இடத்து மேல இப்ப கை வைக்காம புதுசா லே அவுட் பண்ணணும். அந்த லே அவுட்டுங்கெல்லாம் பண்ணி அந்த லே அவுட் டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்க ஒரு சுமார் 900 வீடுங்க கிட்ட நவீன நகரமாக இது உருவாக்கப்படும். இப்ப நாம பார்த்துன்னு இருக்கிற கோடு இன்னைக்கு வந்து இந்த இடத்த இன்னைக்கு சுமார் 9.36 ஏக்கர், அதாவது கிட்டத்தட்ட 10 ஏக்கர் கிட்ட நிலம் டிசிஆர் அப்ரூவல் செய்யப்பட்டு ஜிபிஆர்எஸ் சர்வே பண்ணி இன்னைக்கு இந்த லே அவுட்டான வேலைக்கு துவக்கம் பண்ணாங்க. இந்த இடத்துல இங்க இருக்கிற பழைய ஆளுங்க வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு ஏதோ தகராறு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஜிபிஆர்எஸ் சர்வே பிரகாரம் இது கவர்மெண்ட் இடம். நாமளும் திஷாங்கா போட்டு பார்த்தா இது முழுசா வந்து கவர்மெண்ட் இடம்னு இருக்குது. இந்த இடம் 9.36 ஏக்கர் நிலத்துல இன்னைக்கு மார்க் போட்டிருக்கிறாங்க. இந்த இடம் ஒரு 660 வீடு 650 வீடு வரப்போறத சொல்றாங்க. 30 அடி ரோடு, 40 அடி ரோடு, பார்க்கு எல்லாமே செஞ்சு முதல்ல தங்கவயல் சரித்திரத்துல அப்ரூவல் செய்யப்பட்ட இடம் இது. இப்போ ನಗರಸಭೆ ಇಂಜಿನಿಯರ್ என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ಅಕಡೆ ಆಶ್ರಯ ಮನೆಗಳಿಗೂ ಮಾರ್ಕಿಂಗ್ ಹಾಕಿ ಕೆಲಸಗಳು ಕಾಮಗಾರಿ ನಡೀತಾ ಇದೆ. ಹೌದು ಸರ್. ಈಗ ಹೊಸದಾಗಿ ಮಾರ್ಕಿಂಗ್ ಹಾಕಿ. ಹೌದು ಸರ್. ಅದು ಏನಂದ್ರೆ ಸರ್, ಈಗ 9 ಎಕರೆ 36 ಗುಂಟೆ ಏನು ಹೊಸದಾಗಿ ಮನೆ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳು ಇದು ಅಪ್ರೂವಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಪೂರಕವಾಗಿ ಈಗ ಸೈಟ್ ವಿಂಗಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಏನು ಪ್ಲಾನ್ ಹೊಸದಾಗಿ ಏನು ಅಪ್ರೂವಲ್ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ವಿ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈಗ ಶುರು ಮಾಡಿಸಿದ್ವಿ ಸರ್. ಮಾರ್ಕಿಂಗ್ ಇಲ್ಲ, DGPS ಸರ್ವೇಯರ್ ಬಂದಿದ್ರು. DGPS ಇನ್ಸ್ಟ್ರೂಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಎಕ್ಸ್ಟೆಂಟ್ ಏನಿದೆ 9 ಎಕರೆ 36 ಗುಂಟೆ ಆಸ್ ಪರ್ ನಮ್ಮ ಪ್ಲಾನ್ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲ ಮಾರ್ಕ್ಔಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸೈಟ್ನ ಇದು ಗ್ರಿಡ್ ಮಾಡಬೇಕಲ್ಲ, ರಸ್ತೆ ಮತ್ತೆ ಚರಂಡಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ. ಆ ಕೆಲಸ ಈಗ ಪ್ರಥಮ ಹಂತವಾಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಕಡೆ ಹೊಸ ಮಾರ್ಕ್ಗೆ ಎಷ್ಟು ಮನೆಗಳು ಬರ್ಬೋದು ಸರ್? ಒಟ್ಟಾರೆಯಾಗಿ 630 ನಿವೇಶನಗಳು ಸರಾಸರಿ ಇದೆ ಸರ್. ಹೌದು ಸರ್. ಈಗ ಎಷ್ಟು ಎಕರೆಗೆ ಸರ್ ಈಗ ಮಾರ್ಕ್ ಅಂತ? ಟೋಟಲ್ 9 ಎಕರೆ 36 ಗುಂಟೆ ಈಗ ಈ ಭಾಗ. ಅದನ್ನ ನೋಡ್ಬೇಕು ಸರ್, ಅದು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತೀನಿ, ಅಷ್ಟು ನಿಖರವಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬಟ್ ಈಗ ನಾವೀಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿರೋದು 9 ಎಕರೆ 36 ಗುಂಟೆ ಒಟ್ಟಾರೆಯಾಗಿ ಅಂದ್ರೆ ಒಂದೇ ಪ್ಲಾನ್. ಈಗ ಈ ಭಾಗದ ಇನ್ನೂ ಮಾರ್ಕಿಂಗ್ ಆಗಿರ್ಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ ಕಡೆ ಕಲ್ಲುಗಳು ಉಳಿದಾರಲ್ಲ, ಅದು ಏನಾದ್ರು? ಇಲ್ಲ ಸರ್, ಅದು ಆಕ್ಚುಲಿ ಅವ್ರು ಸಂಬಂಧಪಟ್ಟವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ವಿ. ಅವರೇ ಬಂದಿದ್ರಿ ಈಗ ಒಂದು 10 ನಿಮಿಷದ ಮುಂಚೆ. ಅದನ್ನ ಅವರೇ ವಿಲೆ ಪಡಿಸ್ಕೊಳ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೇನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಮಾಡಿಸ್ಕೊಳ್ತೀವಿ. ಈಗ ಸೋಮವಾರದಿಂದ ಇಲ್ಲ, ಇವಾಗ್ಲಿಂದಾನೆ ಈಗ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ದಂಗೆ ಇದು ಪ್ಲಾನಿಂಗ್ ಇದೆಲ್ಲ ಮಾರ್ಕಿಂಗ್ ಎಲ್ಲ ಆಗಿದೆ. ಬೆಳಗ್ಗೆ ಎಕ್ಸ್ಕವೇಷನ್ ஸ்டார்ட். ஆமாங்க, தங்கவயல் எம்எல்ஏ திருமதி ரூபகலா சசிதர் ஒரு கேம்பு 35 வார்டுலேயும் நடத்துனாங்க. கவர்மெண்ட்ல இருந்து வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த வீடுங்களுக்கான நாங்கள் பத்திரம் அனுமதி இது கொடுக்குறோம், மனு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ஸுங்க வந்து நிறையா கொடுத்தாங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸுங்க போயிருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு
தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு இந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்றது நிறையா இந்த 5-6 வருஷமாக நகரசபை மூலயமா நிறையா பிரச்சாரம் இருக்குது. பண்டார லைன் பக்கத்தில் இருக்கிற இடம் ஆல்ரெடி ஓவர் டேங்க் கட்டி லே அவுட் பண்ணுறதுக்கான ரோடு மார்ஜின், ட்ரைனேஜ் மார்ஜின் போட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இது மார்க் போட்டிருக்கிறாங்க. இந்த மார்க் போட்டு இருக்கிற இடம் 9 சில்லறை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய வீடுகள் நவீனமயமாகப்படும் தங்க வயல்லையே ஒரு புதிய லே அவுட்டாக உருவாகுன்றது இங்கே இருக்கிற அதிகாரிங்க நம்மளுக்கு ஊர்ஜிதமாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த தகராறும் இல்லாமல் இந்த இடத்துல நல்ல மாதிரியாக வீடுங்க கட்டி கொடுக்கணுன்றது கவர்மெண்ட்டினுடைய முடிவு. படிப்படியாக இது முன்னேற்றம் காணும் அப்படின்றது அரசியல்வாதிகளும் அதிகாரிகள் நடுவில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. போக போக பார்க்கலாம்.